இந்த ஆரி ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ப்ளவுஸை டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ 2000 3000 5000 10,000 சொல்கிறாங்களே அப்படின்னு நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு ஆரி ப்ளவுஸ் கூட எங்களுக்கு தெரியாது. எல்லாமே சிம்பிள் லேஸ் வச்சது, ரவுண்ட் ஷேப், பாஸ் ஷேப் நெக், இந்த மாதிரி டிசைனில் தான் என்கிட்ட இது வரைக்கும் ப்ளவுசஸ் வந்துருக்கு. டிசைனிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து என்கிட்ட சுத்தமாகவே கிடையாது. நம்ம ஓனாக நம்மளே க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானே வந்து சுகர் பிட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன். இங்கே வந்து பால் செயின் ஸ்டோன்ஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் பண்ணிட போகிறேன். சரி, நம்ம இந்த டிசைனை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். நான் ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock இது ஒரு 2 போட்டேன். இப்போ நான் 9 o'clock வந்து இது வந்து உட்காந்து இந்த பீட்ஸ் வந்து போக்குறேன். என்னால் நிஜமாக முடியல. இந்த பீட்ஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கே நார்மல் வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கே நெக் கழுத்தெல்லாம் ஒரே வலியாக இருக்குது, முதுகு வலி. 10க்கு இது வந்து ஒரு பீட்ஸு சுகர் பீட்ஸ் வந்து நுழைய மாட்டேங்குது, பாதி தூரம் வரைக்கும் வருது. இது இங்கே வந்து இங்கே நின்று போயிடுது. அதை ஒன்றா கழட்டி எது உள்ளே போகுதுன்னு பார்த்து இன்செர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்குது. 10க்கு இன்னும் இந்த மாதிரி இன்னொரு ஹேண்டுமே அப்படியே ஃபுல்லாக அப்படியே இருக்குது, ஃபினிஷ் பண்ணாமல். இதை பண்ணிவிட்டு திரும்பி நான் அதை வந்து எப்படி பண்ண போகிறது தெரியல. இன்னும் ப்ளவுஸ் பேக் சைடுமே நிறைய வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுக்கணும். உண்மையிலே இன்றைக்கி தான் அந்த ஆரி ஒர்க்கோட கஷ்டம் என்னென்னு இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சது. அது இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதா கஷ்டம், கட் பண்ணிட்டு அதுமாரி ஆரி ஒர்க்குமே அதுலேயும் எல்லா ஒரு ஒர்க்குலேயுமே பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்றது இருக்குது. அதை நம்ம கடந்து வந்து அதில் சக்ஸஸ் ஆகிறதா அதில் முக்கியமன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணுறேன்.